என் கையில குட்டியா அழகா இருக்க இந்த செடி நம்மளோட நேட்டிவ் ஸ்பீசிஸ் கிடையாது. இது ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. நம்மள்ல பலர் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு பயணிக்கும்போது நிச்சயம் ஒரு முறையாவது இந்த செடிய நம்ம பார்த்திருப்போம். ஆர்னமெண்டல் யூசேஜ்க்கு பயன்படுத்துற இந்த பூ தான் லாந்தனா கமரா. மத்திய மற்றும் தென் அமெரிக்க வெப்பமண்டல காடுகள்ல காணப்படுகின்ற இந்த பூவானது நம்மளுடைய தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பெருமளவுல காணப்பட்டு வருது. இது 1800கள்ல ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்துனாங்க. ஐயூசிஎனோட டாப் 100 இன்வேசிவ் ஸ்பீசிஸ்ல முதல் 10 இடங்கள்ல இந்த லாந்தனா கமரா இடம் பெற்றிருக்கு. ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திற்கு எப்படி ஒரு சீமை கருவேலை மரமோ, அதே மாரி தான் இந்த மலைக்காட்டு பகுதிகளுக்கு இந்த லாந்தனா கமரா அமைஞ்சிருக்கு. நம்ம நாட்டோட பெரும்பாலான மேய்ச்சல் நிலங்கள ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லாம, அத உண்ணக்கூடிய கால்நடைகளோட கல்லீரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதாவும், நாள் ஒன்றுக்கு 1.5 அங்குலம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த செடியானது அல்லிலோபதி அப்படிங்கிற பயாலஜிக்கல் பினாமினன் மூலியமா நம்மளுடைய நேட்டிவ் ஸ்பீசிஸ்ல இருக்கக்கூடிய செடிகளோட குரோத், சர்வைவல், அதோட ரீப்ரொடக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை எராடிகேட் பண்ணிருது. நீங்களும் இந்த செடிய உங்களோட பயணத்தின் போது பார்த்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாரியான தகவல்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணுங்க.